செல்ல குழந்தையும் காணாமல் உனக்கு மாங்காய் அடுப்பு கொட்டி மந்தையெல்லாம் தேடி திரிந்தேன். பெற்ற மகனை காணாதவள் தந்தையான பார்வதியானவள் அழுது புலம்பினாள். உனக்கு என் மகனே சுடலை ஐயா, சுடலை ஆண்டவா, எங்கடா போயிருந்தா? இதுவரைக்கும் எங்க போறாயப்பா? ஆண்டவன் பகவானிடத்திலிருந்து அழுது புலம்பும் போது புலம்புகின்ற வேளையில் எப்படி பிறந்தானோ அதே சிறுவத்துல தில்லைவனத்திலே கொள்ளையிட்டு வந்து தொட்டில் வந்து படுக்கிறாள். மறுநாள் காலையில் வந்து பார்வதி பார்க்கிறாள். பிள்ளை தொட்டில படுத்து தூங்குறார். தொட்டில படுத்த பிள்ளை எப்படி இருக்கு? எந்த நேரமும் பார்வதி ஓடோடி வந்து பிள்ளையை வாரி எடுப்பா. எடுக்கும் போது பால் வாடதான் அடிக்கும். அன்னைக்கு இந்த பிள்ளை மேல என்ன அடிக்கு? ஒரே சவவாட பிடவாட அடிக்கு. இதனால் இதுவரைக்கும் பால் வாட, பன்னீர் வாட, பூ வாட, பொட்டு வாட, சம்பாங்கி வாட, சவ்வாது வாட அடித்த குழந்தை மேல அந்த சிறு குழந்தைக்கு வாள்கள் வைத்து கை வகுத்து மூக்கு முகம் எல்லாம் வகித்து கொண்டு ஆமையோ இந்த சிறு குழந்தை மேல இன்னைக்கு என்ன வாட அடிக்கிறீங்க என்றால் பிள்ளையுடைய மேடியெல்லாம் என்ன அடிக்க கண்ட சமமாடு பிளவாடு தாறுமாறாக வீசுகிறது. ஆமையா இந்த சிறு குழந்தை கைலாசில வைத்து போனாள். ஆமா கைலாசத்தை கறி கொண்டை ஆக்கிடுவாள். மாணிக்க பொன்னுவலிகை மையாளமாக்கிடுவாள். உங்களுடைய திரு கையாளவே உங்க திரு வாயிலாளவே இந்த பிள்ளைக்கு வேண்டிய வரங்கள் எல்லாம் கொடுத்து விட்டு ஆமையோ அவளை பூலோகம் போக சொன்னாள். ரொம்ப நல்லது. ஏன் காக்கணும்? என்ன சொல்லணும்? ஆகுத பிள்ளையா இருந்தா கூட 10 ரூபா கொடுத்து பக்கத்துல